தலைவன் தலைவியில ஒரு சீன் இருக்கும். விஜய் சேதுபதி அவர்கள் பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அதுதானே இருக்கிறதுல பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்றது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்களை நம்ம பண்றது தப்பு தானே, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. கண்டிப்பா கொடுத்துருக்கோம். எந்த கெட்ட பழக்கமே இல்லை, என்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு எவன் சொல்றானோ அவனை தயவு செய்து நம்பாதீங்க. ஆனா நல்லவங்க எல்லாத்தையும் அதை அசிங்கப்படுத்திருச்சு அந்த டைலாக்னா. நான் தான் என்னை வந்து டேரக்டர்னு சொல்லிக்கிட்டேன். 6வது படிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் சினிமாவுக்கு போகிறேன், நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னு. முதல் படம் பசங்க பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அது தப்பான முடிவோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நிறைய இது நடந்தது. ரிஜெக்ட்னு விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் அது வேற வேற காரணங்களால அந்த படம் பண்ணாமல் ஒரு நாள் நைட்டு வந்து இந்த படத்தை நாங்கள் பண்ணலை அப்படின்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. அழுகிறேன். அந்த 4 கிலோமீட்டர் நான் எப்படி நடந்து வந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னமும் வாழ்க்கை அவ்வளவுதானா, இதோட நம்ம. எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுத்தவங்க. எங்கள் அம்மா போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து வீடு வீடாக கொண்டு விற்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருப்பேன். அந்த மூட்டையை தூக்கி என் தள்ள வைப்பாங்க. அன்னைக்கு ₹1 காசு கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு விவசாயி. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணிடுறேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஏவிஎம்மில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். பாக்கியாவில் வந்து ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தேன். திருப்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க 2 பசங்க 2 பேரும் சினிமா சார்ந்துதான் காமிச்சிருக்கிறீங்க. என்ன பண்ண போறாங்க? எனக்கு அவங்க சினிமாவுக்குள்ள வர்றது எனக்கு ஆசை கிடையாது. சினிமா மாதிரி ஒரு அற்புதமான தொழில் எதுவுமே கிடையாது. கவனிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, சினிமாவில் அது பயங்கரமா இருக்கும். இங்க இருந்துகிட்டே நம்மகிட்ட வந்து ஒன்ன மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்தது இல்லம்பா, அங்கே போய் அவனை மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாதும்பா. இதுக்குள்ள அவங்க எப்படி வாழ பழக முடிவாங்கிற பயம்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எல்லா கப்புள்ஸுக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லா உறவுகளுக்கும் பிடிச்ச ஒரு முக்கியமான டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள். சார் வணக்கம். எல்லாருக்கும் பிடிக்கும் சார் உங்களை. அதனாலதான் என்னால எந்த ஒரு வட்டத்திலையும் குறிப்பிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் சேர்த்து வந்து சொல்லியிருக்கிறேன் சார். ஆரம்பத்தில் உங்களுடைய பசங்களை ஆரம்பிச்சு இப்ப தலைவன் தலைவி, ஆகாச வீரன் பேரரசி, இந்த ஒரு ஒரு அந்த லவ் ஸ்டோரி இருக்குல்ல சார், சோபி கண்ணு மீனாட்சி சுந்தரம், அப்புறம் எனக்கு ரவுடி ரத்தினம் மீனாட்சி. ஸோ அந்த லவ்ல ஏதோ தனிப்பட்டு பாண்டிராஜ் எல்லா படங்கள்லயும் காணப்படுறாருன்னு தெரியுது. அது உண்மைதானா? அதுக்கு ஏதாவது தனியா மெனக்கறீங்களா காதல் ஜோடிகளை சேர்க்கறதுக்காக? அது ஒரு மாதிரி வித்தியாசமான காதல் ஜோடியா இருக்கு. அடிச்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி ஃபன்னா பேசிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கூடி கொலாய்க்கிற அழுதுக்கிறாங்க. அதனால கேட்கறாரு. அது காதலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் ரெண்டும் கலந்தது தானே சுவாரஸ்யம். நான் சண்டையே போட்டுக்கவே மாட்டோம் அப்படின்னாலும் அதுல சுவாரஸ்யம் இருக்காது. சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தாலும் சுவாரஸ்யம் இருக்காது. ரெண்டு எல்லாம் கலந்து, அன்பு, காதல், மோதல் எல்லாம் கலந்தது தானே அழகாகும். அதனால என்னுடைய இதுக்குள்ள எல்லாமே வந்து அது இருக்குது. அது மற்றபடி இது காதலில் வந்து பயங்கர ஒரு பரிசுத்த காதலா, பயங்கரமான காதலா அப்படி பண்ணணும் எதுவுமே கிடையாது. அந்தந்த படத்துக்கு அது அது அமைகிறது தான். அது எந்த அளவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லும்போது வம்சத்துடைய அவங்க 2 பேருடைய இதை இப்போ ரீலா நிறைய பார்த்தேன், நானே பார்த்தேன். எனக்கே ஆமாம்ல இது நம்ம தான் எடுத்தோம்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 15 வருஷம் ஆச்சு இதெல்லாம் எடுத்து. அதுதான் பிளான் எதுவும் கிடையாது பிரதர். ஆனால் கதைக்குள்ள அந்தந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான். வம்சம்னு எடுத்தோம்னா, வம்சம் அண்ட் தலைவன் தலைவியில ஒரு சீன் இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஆர்.கே. சுரேஷ் வருவாரு. மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அதுதானே இருக்கிறதுல பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்றது. அது ஏதோ ஒரு வகையில எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்கள ஐயோ அப்ப நம்ம பண்றது தப்பு தானே, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. கண்டிப்பா கொடுத்துருக்கோம். அதை சில பேர் வந்து கூட அதை பெர்டிகுலரா இது பண்ணாங்க. அது ஒரு 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 மூடு இருக்குல்ல, ஒரு ஒரு அதாவது ஒருத்தர் கலாய்க்கிறதுக்கான ஒரு மூடுக்காக எல்லா. ஆனா உண்மையில பிரதர், எனக்கு எந்த கெட்ட விளக்குமே இல்லைன்னு சொல்ற யாரையுமே நம்பாதீங்க. அந்த டயலாக் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா என்னோட எந்த கெட்ட பழக்கமே இல்லை, என்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு எவன் சொல்றானோ அவனை தயவு செய்து நம்பாதீங்க. இந்த படத்துல ஆகாச வீரன்
டேய் நீ சண்டை போடுறதே பயங்கர ஒஸ்ட் ஹேபிட் தானே அது. ஓகே. கத்தி கத்தி பேசுறதே ஒரு ஒஸ்ட் ஹேபிட் தானே. ஆமா. அவன் எப்படி நல்லவனா? அவன் சரக்கு அடிக்கலங்கிறதுக்காக, அவன் தம் அடிக்கலங்கிறதுக்காக அவன் வந்து நல்லவன் கிடையாதுல்ல. ம், ம், ம். உன்னுடைய பிஹேவியரே தப்பா இருக்கே. ஓகே. அப்படி அப்படி அந்த மூடுல தான் அதை சொல்றான். ஓகே. ஆனா நல்லவங்க எல்லாத்தையும் அது அசிங்கப்படுத்திருச்சு அந்த டைலாக்னா அது வருத்தப்படணும். பாண்டிராஜ் அவர்கள் ஒரு டைரக்டரா அவர் ஆரம்ப காலங்கள்ல ஆமா நான் டைரக்டர் தான் அப்படின்னு நீங்க உங்களை முன்னெடுத்த அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, ம். 4 பேர் நீங்க சொல்லும்போது என்ன வேணா சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஆமாண்டா நான் டைரக்டர் தான்டா அப்படின்ற ஒரு காலகட்ட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை நான் மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன். அதனால தான் ஏன்னா ஜப்பானி மாதிரி தான் எங்கே எல்லாம் ஜப்பானி ஜப்பானி தான் சொல்றது மாதிரி நான் தான் என்னை வந்து டேரக்டர்னு சொல்லிக்கிட்டேன். எப்போ இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னா 6வது படிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. நான் சினிமாவுக்கு போகிறேன், நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னு. அது அப்போ எல்லாருக்கும் கடுப்பு வருமா வராதா? ஆமா. லூசு பேல என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ யாரா அப்படிங்கிற மூடு தானே வரும். அது கடைசி வரைக்கும் +2 படிக்கிற வரைக்கும் யாருமே நம்பல. ம். ஆனால் நான் டேரக்டராக போகிறேன், நான் டேரக்டராக எங்கள் வீட்டில் நம்பல, ஓகே. எங்கள் அப்பா நம்பல, அம்மா நம்பல, அண்ணன் நம்பல, அக்கா நம்பல, என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பல, என் சொந்தம் நம்பல, யாருமே நம்பல. ஆனால் நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இல்லை நான் டைரக்டர், இல்லை நான் டைரக்டர். அது பசங்க படம் பண்ணி சாந்தி தியேட்டரில் உட்காரும்போது அப்படி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பாண்டிராஜ் அப்படின்னு போடும்போது அதை வந்து நான் என்ன நினச்சி நான் பெருமைப்பட்டேன். அப்பா ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான், டேரக்டர் ஆப்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதை அன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குற இது இருக்குல்ல, ஆடியன்ஸோட பார்க்குறது இருக்குல்ல. ம், ம். அப்புறம் அந்த எண்டில் வந்து ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை பாண்டிராஜ்னு அந்த படம் போடும்போது எந்திரிச்சு நின்று கிளாப்ஸ் அடித்தாங்க. நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு அதுதான் நான் உணர்ந்து தரணும். ஓகே. அது எப்படி இருந்தது? ஏன்னா ஆ, நம்ம நம்பலாம். நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்கள நம்புன அதாவது பாண்டிராஜ் அப்படின்றவரு டைரக்டர் பாண்டிராஜை நம்புனாரு. அது வந்து உங்களுடைய செல்ஃப். அதை தாண்டி அது ஒண்ணு நடக்குது, மக்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்கன்ற ஒரு தருணம் இருக்குல்ல. அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அது வந்து தன்னம்பிக்கை தான். அது என்னன்னா ஒரு ஒரு 6th 7th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த தொழிலே என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை நம்ம டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஒரு கோடு போட்டுட்டோம், அந்த கோடை நோக்கி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ம், ம், ம். அந்த அது 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 முடியுமா முடியாதா, அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது, நிறைய தடங்கள் வருது. ஐயோ தெரியாமல் ஆசைப்பட்டுட்டோமே அப்படின்னு அந்த ஆசை மேலே ஒரு அவநம்பிக்கை வருது, ஒரு கோபம் வருது, நம்ம அசிங்கப்படுறோம், அலட்சியப்படுத்தப்படுறோம், எல்லாமே சேர்ந்து அடிக்குது. ம். நீ சூஸ் பண்ண தொழில் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துது. நீ ஊருக்கு ஓடுறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு கொண்டாந்து ஒரு கட்டத்தில் நிறுத்துது. ஆமாம் நம்மளால முடியாது அப்படின்னு நான் ஓடி இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கிளாப்ஸ் கிடச்சிருக்காது, இந்த கார்டு கிடச்சிருக்காது. ஆனாலும் நீ எவ்வளவு அடித்தாலும் நான் டைரக்டர் ஆவேன், அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு நம்ம நிற்கும்போது இதுக்கு மேலே இவனை என்னத்தை அடிக்க முடியும் அப்படின்னு காலம் வந்து உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருது. அதைத்தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என் அசிஸ்டன்ட்கள்ட்டையும் நான் அதைத்தான் சொல்லுவேன். டைரக்டர் ஆகணும் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாதுடா. ஆசை வந்து ஆசைப்பட்ட எல்லாருமே ஜெயிக்க முடியாது, ஆசைப்பட்ட எல்லாருமே அந்த கோல் அடைஞ்சிட முடியாது. அதுக்கான வேலைகளை செய்யணும், அதுக்கான நோக்கங்களை நீ தாண்டி போயிட்டே இருக்கணும். உனக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடி விழுந்துருச்சேன்னு நின்று அடித்தவனை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ நின்றுவ. நீ போயிட்டே இருக்கணும், அந்த அடிகளை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை நோக்கி நம்ம அடைய முடியும். ஓகே. அப்படி யாரெல்லாம் அடி வாங்கி நின்று அடியாக இல்லாமல் என் மிசையில் மண்ணு படலன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. என் கூட வந்தவங்களே ஒரு 10-15 பேர் ஐயோ இது நம்ம முடியாது, நம்மளால் முடியாதுன்னு ஊருக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த முடிவு நம்ம தான் எடுக்கணும். அது ஏன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என்னுடைய இது என்னென்னா இதுக்கப்புறம் நான் போயிட்டேன்னா ஊரில் என்னால் வாழவே முடியாது. ஓகே. ஏன்னா இது வரைக்கும் யாருமே என்னை என்கரேஜ் பண்ணதே கிடையாது, யாருமே என்னை பண்ணது கிடையாது. நீ வந்துருவாடா டே, உங்களை தவிர என்னை தவிர நான் என்னை மட்டும் நான் தான் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டேன். நம்ம தான் நம்மளை என்கரேஜ் பண்ணிக்க முடியும். நம்மளை பண்ணிக்கிட்டோம், நம்மளை நம்பிட்டோம், நம்மளால் முடியாதான்னு நினச்சிட்டோம்னா நம்மளால் முடியும். அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரி ஆள்களுடைய வெற்றி. அடுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஓய் இவனே ஜெயிச்சிட்டான் நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நாங்கள் தான். அதை நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, நானே ஜெயிச்சிட்டேன்டா, நானே வந்து
படிக்கிறது அதெல்லாம் தாண்டி நீங்க இப்ப காலேஜ்லாம் படிக்கிறீங்க. ஆமா. நீங்க இப்ப இன்னும் இன்னும் நெறைய வளரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ம். பாண்டிராஜ் அவர்கள், டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள் உடைஞ்சு அழுதுருக்கிறாரா? நெறைய இருக்குது அது. அ நெறைய இருக்கு. ஆனா, ஒரு முதல் படம் பசங்க பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ம். அது தப்பான முடிவோ! அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நெறைய இது நடந்தது. ஓகே. நெறைய பேர ட்ரை பண்ணேன். ரிஜெக்ட்ன்னு விழுந்துக்கிட்டே இருக்கு. கடைசியா ஒரே ஒரு ஹோப் இருந்தது. அது மோசர் பேர்ல வந்து கதைய ஓகே பண்ணியிருந்தேன். ஓகே. அது வந்து தனஞ்சயன் சார் இருக்கார்ல, அவரது அப்ப மோசர் பேர்ல இருந்தாரு. அவர்ட்ட மெயில் போட்டிருந்தேன். இந்த மாரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் குழந்தைகள் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு. அனுப்புங்க அப்படின்ட்டு இருந்தாரு. பாம்பேக்கு அனுப்பி, அப்போ வந்து ராமன் தேடிய சீதை அப்படிங்கிற படத்துல நான் அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு ஆமா. இருக்கேன். அதனால எனக்கு அந்த ஜெகன் மூலமா அவருடைய மெயில் ஐடி கிடைச்சு, நான் ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தேன். அவரு படிச்சுட்டு பயங்கரமா பாராட்டுனாரு. பயங்கரமா பாராட்டி, இத நம்ம பண்ணுவோம் அப்டின்னாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து டைரக்டர் சேரன் சாரும் இத சேர்ந்து ஏன்னா நான் அவருடைய சாருடைய அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட். அப்ப வந்து இத படமா பண்ணலாம்னு அவரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது, அ ஓகே பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அவரோட சேர்ந்து பண்ண போறோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பிசினஸா இதுக்குள்ள சேரன் சார் ஒரு கேரக்டர் கொண்டு வந்தீங்கன்னா, பிசினஸ்க்கு நல்லாருக்கும். அவருக்கு ஒரு கேரக்டர் இத கொடுங்க. எழுதுங்க அப்டின்னாரு. ஓகே. அது எனக்கு உடன்பாடு இல்ல. ஓகே. உடன்பாடு இல்லன்னா, நான் உடனே சொல்லல. யோசிச்சு பார்த்தேன். அது எனக்கு சரியா செட் ஆகல. ம், ம், ம். இல்ல சார் அது சரியா வராது சார் அப்டின்னேன். அப்புறம் அது வேற வேற காரணங்களால அந்த படம் பண்ணாம, ஒரு நாள் நைட்டு வந்து, இந்த படத்த நாங்க பண்ணல அப்புட்ன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ ட்ராப் ஆயி போயிட்டு படம் போயி யார் யார வச்சு பண்ணலாம் எப்டின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி, நான் வந்து இந்த 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 படத்த மோசர் பேர்ல பண்றதுக்காக தான் ராமன் தேடிய சீதையிலேயே அப்ப அப்ப அண்ணனுக்காக ஹெல்ப்புக்கு போயிருந்தேன். அப்புறம் ஃபுல்லா நாகர்கோயில்ல வச்சு இந்த படம் இல்ல அப்படின்னு ஒரு நைட்டு ஒரு 11, 12 மணிக்கு எனக்கு சொன்னாங்க. அது அது வந்து என்னால ஏன்னா ஒரு முழுசா நம்பிட்டு இந்த படம் நடந்துற போகுது. நம்ம ஒரு டைரக்டர் ஆயிர போறோம் அப்படின்னு அது இல்ல அப்படிங்கும்போது ஜீரணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட அவங்க ரூமும் எங்களுக்கு போட்டிருந்த ரூமும் ஒரு 4, 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே. டைரக்டருக்கு ஒரு பக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு பக்கம்னு போடுவாங்கல்ல. அப்படி போட்டிருந்தாங்க. படம் இல்ல அப்படிங்கும்போது, அந்த 4 கிலோமீட்டர் நான் எப்படி நடந்து வந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னமும். அந்த நடந்தே போறேன். அழுகுறேன். வாழ்க்கை அவ்வளவுதானா? இதோட நம்ம முடிஞ்சதா? அப்படிங்கிற தருணம் இருக்குல்ல. நெறைய அழுதுருக்கோம். ஆனா இது வந்து அந்த ரோட்ல லவ் பண்ண பொண்ணுங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா? இப்பவும் நான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு பொண்ணு ரோட்ல அது பாட்டுல அவ்வளோ அந்த கூட்டத்தையும் கவலைப்படாம, எதையும் அசிங்கப்படாம, அதுடைய வலிய வந்து கண்ணீர்ல கொட்டி தீர்த்துக்கிட்டு நெறைய பொண்ணுங்கள பார்ப்பேன். அது எனக்கு கனெக்ட் ஆகும். இப்படித்தானே நம்ம அன்னைக்கு வாழ்க்கையே போச்சுன்னு அழுதுகிட்டு வந்தோம்ல அப்படிங்கிறது. அந்த தருணம் வந்து மறக்க முடியாத ஒரு ஒட்டஞ்சு நைட்டு பூரா தூங்காம ஏன்னா எ எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண ஒரு கதைய ஒருத்தர் கொண்டு வந்து நான் பண்றேன்னு சொல்றாரு. அதுவும் நடக்கல அப்படிங்கும்போது பயங்கர இது. ஆனால் அன்னைக்கு அழுத அழுகையும், அன்னைக்கு நடந்த அந்த கதை ரிஜெக்ட் ஆனதும், என் வாழ்க்கையில முக்கியமான தருணம்னு நான் அப்புறம் உணர்றேன். சசிகுமார்ங்கிற ஒரு மனிதன் தான் இந்த படத்த பண்ணணும். ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்காகத்தான் அந்த படம் அன்னைக்கு நிராகரிக்கப்பட்டது. நீ ரோட்ல அழுத, நீ அவ்வளோ தூரம் நடந்து அழுத அப்படிங்கிறது வந்து சசிகுமார் சார் பண்ணது தான் இந்த படத்துடைய மிக அற்புதமான சந்தோஷத்தின் உச்சமா நான் அத பார்க்குறேன். ஓகே. அதான் ஒண்ணு நடந்துச்சுன்னா, அதுக்கான எதிர்வினை சரியான ஆழ் மனசுல இருந்து ஆசைப்பட்டோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சசிகுமார் அண்ணா எப்படி அது எப்படி பிடிச்சீங்க? அவர் எப்படி ஓகே சொன்னாரு அந்த கதைய? சசிகுமார் சாருக்கு வந்து அதுதான். வேற வழியே இல்ல இன்னமே. எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ண முடியுமோ, அங்கெங்கெல்லாம் ஆ மூவ் பண்ணியாச்சு. இனி வேற வழியே இல்ல அப்புட்னோம். இந்த தருணத்தில நான் ஒண்ணு இது தனஞ்சயன் சார பத்தி சொன்னதுனால சொல்றேன். இன்னொன்னு சொல்லணும், ஒரு மனிதன் படம் பண்ண முடியாது அப்புட்ன்னு அவருடைய சூழல்ல தான் சொல்றாரு தனஞ்சயன் சாரு. ஆனா என்னைய கூப்பிட்டு ராமன் ரெட்டி சீதை ஒர்க் பண்ணதுக்காக ரூ. 50,000 செக் குடுக்குறாரு. இந்த காச வச்சுக்கங்க. உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கு ஒர்க் அப்படின்னு பண்ணதுக்காக. சொல்லி, நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 50,000 செக்க அப்பதான் என் பேர்ல பார்க்குறேன். இந்த இடத்துல அதையும் நம்ம சொல்லணும். ஆமா. ஏன்னா, இந்த பசங்க ஜெயிச்சதுல ஃபர்ஸ்ட்டு சந்தோஷப்பட்டது தனஞ்சயன் சார் தான். சசிகுமார் சார்ட்ட ஓகே பண்ணுன்னு சொல்லும்போதும் சந்தோஷப்பட்டது தனஞ்சயன். ஏன்னா, இது தப்பா புரியுது, புரியுது, இதுவாயிறக்கூடாது. புரியுது. அவரு ரிஜெக்ட் பண்ணது அவருடைய சூழல். அது அவருடைய வேற. ஏன்னா, இன்னைக்கும் என்னுடைய வளர்ச்சியில அவரு என்னைய அப்சர்வ் பண்றாரு.
அதுதான் அன்றைக்கி அது ரிஜெக்ட் ஆனது அந்த சசிகுமாருங்கிற ஒரு அற்புதமான மனிதர் நான் கண்டுபிடிக்கிறதுக்கான நல்ல தருணம்னு தான் நான் நினச்சிக்கிறேன். கதையை கேட்ட உடனேயே வந்து அவருக்கு கேட்ட உடனே அவர் சிரிக்கவே இல்லைங்க. கதை அது நான் பல இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். அவர் சிரிக்கவே மாட்டார். சிரிச்சே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஆளு என்னத்தை சிரிக்காமல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. அந்த சந்தோஷம் இருக்குல்ல, எந்திரிச்சு கட்டி பிடிச்சி இந்த படத்தை நான் பண்ணுறேன்னு சொல்கிறது. அதுதாங்க எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையானவங்கள அது எடுத்துக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். புரியுது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு தேவையான ஒன்றை, அதுக்கு தேவையான ஒரு மலையாக கூட இருக்கலாம், இந்த படத்தில் நடித்த மகிழினி குழந்தையாக கூட இருக்கலாம், அந்த தூண்டி கருப்பர் கோயிலாக கூட இருக்கலாம், அந்த ஒத்தக்கடை யானமலையாக இருக்கட்டும். அந்த கதை அதுக்கு தேவையான இடங்களையும் சூழலையும் நடிகர்களையும் நடிகைகளையும் டெக்னீஷியன்களையும் வந்து அதை அழகாக எடுத்து பசங்க வந்து சசிகுமார் சார் பசங்களை சூஸ் பண்ணல, பசங்க தான் சசிகுமார் சார் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இந்த மனிதர் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த படம் அவர் சூஸ் பண்ணிக்கிச்சு. அதான் உண்மை. அது இவ்வளோ பெரிய வழிகளை கடந்து வந்தனால தான் இன்னமும் எத்தனை வழி ஏன்னா இது நீங்கள் எந்தெந்த டேரக்டர்லாம் ப்ரொடியூசராக இருக்காங்களோ எல்லாருக்குமே சொல்லி நிராகரிக்கப்பட்ட கதை தான். அப்போ அது சசிகுமார் சார் பண்ணுறாருன்னா அது எழுதப்பட்ட விதி இல்லை. அது அப்படி தானே சொல்ல முடியும். என்னைக்குமே அது மறக்காது. இந்த படம் வந்து எந்த ஜென்ரேஷனில் உட்காந்து பார்த்தாலும் அது ஒரு 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 படைப்பாகவும் ஒரு காவியமாகவும் இந்த படத்தை எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது என்றைக்குமே மறக்காது. அண்டு டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள் அந்த டைரக்டர் அப்படின்றத இப்படி எடுத்துட்டோம்னா பாண்டிராஜ் அப்படின்றவருக்கு வேற என்ன தெரியும், வேற என்ன பண்ணுவார் அவர்? நான் ஃபஸ்ட்டு ஒரு விவசாயி, விவசாயம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கூட சேர்ந்து விவசாயம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விவசாயம் வந்து எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை கந்தக பூமி, மழை பெஞ்சா தான் விவசாயம் பண்ண முடியும், ஏன்னா எங்களுக்கு கிணறு இல்லை. அதனால வந்து கிணறு தண்ணி இல்லாததில் எங்கள் அம்மா போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து வீடு வீடாக கொண்டு விற்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பராக இருப்பேன். அந்த மூட்டையை தூக்கி என் தள்ள வைப்பாங்க. அன்னைக்கு ₹1 காசு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுத்தவங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். குடும்ப சூழல் பண்ண முடியல. தஞ்சாவூரில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் எங்கள் அப்பா சேர்த்து விடுறாரு. ஓகே. அங்கே போய் வேலை பார்க்கணுன்னு எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் திருப்பி என்னை கொண்டு சேலத்தில் வந்து ஒரு மெடிக்கல் கடையில் வேலை பார்க்குறாங்க. அங்கே சேர்த்து விட்றாங்க, எனக்கு பிடிக்கல. அப்புறம் திருச்சி துவாக்குடி மலையில் எங்கள் அண்ணன் சைக்கிள் கடை வச்சுருக்காரு சொந்தமாக. அந்த கடையில் எங்கள் அண்ணன் வச்சுருக்கிறாரு. அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் திருச்சி தைலா சில்க்ஸில் ஒரு ஜவுளி கடையில் சேர்த்து விட்றாங்க. எனக்கு அதுவும் பிடிக்கல. எனக்கு ஒர்க் பண்ணுவேன், கொஞ்ச நாள் புறப்பட்டு வந்துடுவேன். போர் அடிக்கிறோம். போர்னு இல்லை, அந்த வேலையை ரசித்து தான் பார்ப்பேன். ஆனாலும் என்னுடைய இது வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அங்கே இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஏவிஎம்மில் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். ஏவிஎம் செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். ஏவிஎம்மில் செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். 1 வருஷம் பார்த்தேன். ஓகே. ஏவிஎம்மில் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கியாவில் வந்து ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தேன். ஏவிஎம்லேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகி பாக்கியாவில் ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தேன். அப்புறம் அங்கே இருந்து சேரன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அப்புறம் அங்கே வந்து சில நேரங்கள் வந்து எனக்கு வேலை கிடைக்கல. ஒன்றா அசிஸ்டண்ட்டாக சேர்றோம், ஆனால் மற்றவங்க எல்லாம் அசிஸ்டண்ட் ஆகிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என் ஃப்ரெண்டு வந்து ஆவின் பால் பூத்து வச்சுருக்கோம், அதில் போய் அளந்து ஊற்றுறது என்னுடைய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் போட்டேன். ஸ்ட்ரகிளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுவாக இருக்கும்ல. அப்புறம் அசிஸ்டண்ட் ஆகிட்டேன். சேரன் சார்ட்ட அசிஸ்டண்ட் ஆகிட்டு, தங்கர் பச்சான் சார்ட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட் ஆகிட்டு, திருப்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காசு இருக்காதுல்ல, அதுக்கு வாட்டர் கேன் போடுவேன். பத்மாவதி நகருக்குள்ள, பத்மாவதி நகர் ஏரியாக்குள்ள ஏவிஎம் இது இருக்குல்ல, அந்த ஏவிஎம் கார்டன்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்குள்ளே வாட்டர் கேன் போட்டேன். அப்போ வாட்டர் கேன் போட்ட ஏரியாவுக்குள்ள தான் இப்போ என் சொந்த வீடு இருக்குது. இத்தனை தொழில் கடந்து ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கேன், இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். இது பூரா இவ்வளோ வேலை நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய இது இருக்கு. நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக வந்து பார்த்துருவாங்க டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள் வந்து இந்த படங்கள். ஆனால் உங்களுடைய இதுக்கு இடையில ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். ஹோட்டலில் அதை விட்டுட்டேன். திடீர்னு ஒரு எந்த வேலையுமே இல்லாமல் ஹோட்டலில் போய் வேலை பார்ப்பல, அந்த மாதிரி ஹோட்டல்லையும் வேலை பார்த்துருக்கேன். உங்கள் 2 பசங்க 2 பேரும் சினிமா சார்ந்து தான் வந்து காமிச்சிருக்கிறீங்க. என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ஐடியா என்னவா இருக்குது? அவங்க சினிமாவுக்குள்ளே வர்றது எனக்கு ஆசை கிடையாது, வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க இதுக்குள்ள தான் வருவேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நான் அவங்களை டைவெர்ட் பண்ண தான் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு என் பிள்ளைங்கள் வேற ஒன்றா வரணும் அப்படின்னு. அதில் இல்லை, சினிமா மாதிரி ஒரு அற்புதமான தொழில் எதுவுமே கிடையாது.
எந்த தொழில் எடுத்தாலும் அதுக்காக மற்ற தொழிலை சொல்லலை. ஏன்னா இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவங்கள காட்டிலும் கஷ்டம் யாரும் படுறது கிடையாது. இப்போ ப்ரெஸ்ஸு உங்கள் மீடியாவை எடுத்துக்கிட்டால் அவங்கள காட்டிலும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு சொல்ல வரல. இங்கே உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து, மரியாதையும் கொடுத்து, அங்கீகாரத்தையும் கொடுத்து, கொடுக்குற காசை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உணவு கொடுத்து, காரு கொடுத்து, ரூம் கொடுத்து, அந்த ஒரு இது இருக்குல்ல, கவனிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, சினிமாவில் அது பயங்கரமாக இருக்கும். அதனால் அது நான் ரொம்ப அற்புதமான தொழில். ஆனால் இதுக்குள்ளே ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமானது. இப்போ நான்லாம் வாழ்க்கையில் அடிபட்டதுனால இந்த அடியை தாங்கிக்கிட்டு நின்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு 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 வைராக்கியம்னு ஒன்று இருந்தது. என் பசங்களுக்கு அந்த வைராக்கியம் எவ்வளோ இருக்கும், அந்த ஸ்ட்ரகிளை எவ்வளவு தாங்குவாங்க, எவ்வளவு இதுக்குள்ளே அசிங்கம் இருக்கும், எவ்வளவு அவமானங்கள் இருக்கும், எவன் கூட இருந்துக்கிட்டே எப்படி குழிய தோண்டுவான், இங்கே இருந்துக்கிட்டே நம்மக்கிட்ட வந்து ஒன்றை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்தது இல்லைம்மா, அங்கே போய் அவனை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாதும்மா, இதுக்குள்ளே அவங்க எப்படி வாழ பழக முடிவாங்கிற பயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்தா கூட அவனுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதாவது பாண்டியராஜ் அவர்கள் வந்து ஒரு பக்கம் இப்போ அவங்க ஆஃபீஸ் வந்த நாள்ல நான் பார்த்தேன். நாய் நாய் அப்படின்னா அவருக்கு ரொம்ப உயிர். டாக் அப்படின்னு ரொம்ப உயிர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன காரணத்தினால? இல்லை இல்லை எனக்கு பொதுவாக அனிமல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா நான் ஒரு விவசாய ஃபேமிலியில் இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே மாடு, ஆடு, கோழி, நாய், ம், ம். பூனையினோடய வாழ்ந்ததுனால அது அது பிடிக்கும். ஆனால் இந்த நாயில் நான் வளர்க்கலை. ஓகே. அது அது அதுவாக வந்ததுங்க. அ, அ, அ. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு வந்து காலு. ஒரு கால் இருக்காது, 3 கால் தான் இருக்கும். அது கால் அடிபட்டு சொட்ட சொட்ட ரத்தத்தோட ஓடி மற்ற நாய் துரத்தும் போது என் ஆஃபீஸ்க்குள்ள ஓடி வந்தது. வந்து பதுங்கி இருந்துச்சு, என்னைய பார்த்தோன்னே குலைச்சது. அப்போ இங்கே எல்லம்மா அக்காக்கிட்ட வந்து அக்காத்துக்கு மஞ்சள் தூள் வச்சு சாப்பாடு போடுங்கண்ணே. ம், ம். அது அப்படியே அங்கேயே இருந்துச்சு. இருந்துருச்சு. அது அப்புறம் ஒரு 5 குட்டி போட்டது. அப்புறம் அந்த 5 குட்டியும் சேர்த்து வளர்த்தேன். அதில் 2 பொண்ணுங்க வந்து எங்களுக்கு இந்த க்யூட்டாக இருக்குது, இந்த 2 ஓகே. குட்டியை கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொடுத்தேன். அப்புறம் நாளாச்சு. அப்புறம் அது குட்டி போட்டுச்சு. அதோடைய குட்டி போட்டு அது 9, 12ன்னு போயிடுச்சு. அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால ஓகே. நிறைய தூக்கி கொடுத்துட்டேன். அப்புறம் சிலதை காப்பகத்துக்கு அனுப்பியிருக்கோம். இப்போ 6 இருக்குது. இப்போ நீங்க இங்க இருக்கீங்களா? அந்த அந்த டாகோட அவங்கெல்லாம் வந்து அது அது அதுடைய வாரிசுகள் அது. அப்படியா? இப்போ ஒரே வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு 3, 4 பூனை தெரியும். ஆ. அது எந்த பூனையும் நான் வளர்க்கல. அவங்களாம் வந்தீங்க. அதுவா வருவாங்க, சாப்பாடு வைப்போம். ஆ. அப்புறம் எங்களோடய படுத்திருப்பாங்க. அப்புறம் குட்டி போடுவாங்க. அப்புறம் அந்த குட்டிக்கு பால் வைப்போம். இப்போ திடீர்னு கொஞ்ச நாளாக வராமல் இருப்பாங்க. ம். அப்புறம் திருப்பி வருவாங்க. அப்புறம் அங்கே ஸ்ட்ரீட்டில் ஒரு 2 நாய் இருக்குது. அதுகளுக்கு சாப்பாடு பிரியாணி கொடுப்பேன். ஓகே. நம்ம பிரியாணியா? போனால் வாலாட்டுவாங்க. பிரியாணியா? பயங்கர அதுக்குன்னு பிரியாணின்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கல. இல்ல நமக்கு சொல்றது. வாங்குறதுல அவங்களுக்கும் வச்சுக்கிறது அவ்வளோ. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் சார். ஸோ உங்கள்ட்ட பேசுனது உங்களுடைய பயணம் தாண்டி பாண்டியராஜ் அவர்கள்கிட்ட எவ்வளோ இதெல்லாம் இருக்குன்றது எனக்கும் தெரிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த படங்கள் மூலமா நிறையா மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. பாண்டியராஜ் அவர்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கதையை கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. நன்றி நன்றி. எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா மனசில் உள்ளது பூரா கொட்டிடுவேன். அதான் என்னுடைய பிரச்சனையே வந்து வீட்டிலேயே சொல்லுவாங்க, என்ன இப்படியா கொட்டுவீங்க வாந்தி எடுத்தது மாதிரி அப்படிம்பாங்க. நமக்கு அந்த குப்பையெல்லாம் கூட்டி வைக்க தெரியாது. ஓப்பனாக இருந்தால் இதயம் சுத்தமாக இருந்தால் நம்ம சுத்தமாக இருப்போம் அப்படிங்கிறது ஒன்று தான். எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷம். நிறைய கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கொட்டினதில் சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி.